ஹெல்த்தியான முறையில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வீட்டில் இருந்தபடியே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, டிஸ்பிளேயில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு பிபி, சுகர், தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்தும் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். எண்ட் ரிசல்ட் எடுக்கிற வரையும் டெய்லி பேசிஸில் சொல்லிக் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், உங்களால் எண்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பல மெத்தட் இருக்குது. டயட் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலியமாகவும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இத்தனை மெத்தட் இருக்குது. ஆனால் சில பேர் கரெக்டான முறையில் எண்ட் ரிசல்ட் எடுக்கிறாங்க. சில பேர் ரிசல்ட் எடுத்தும் திரும்ப கெயின் ஆயிடுறாங்க. வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். அதனால் வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? அப்போது எந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு வாரம் இல்லை 10 நாள் நீங்கள் ரெகுலராக லோ கலோரி ஃபுட் எடுத்துப்பீங்க. அந்த ஃபுட்டு எடுத்துக்கும் போது அதிகபட்சமாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அடுத்து ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், உங்களுக்கு வெளியில் போகிற சூழ்நிலை வரும். அப்படி போகும்போது வெளியிலே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டு வரும். அப்போது வெளியிலே சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் ஃபாலோ பண்ண பார்த்தீங்களா, அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு அதிகமான கலோரி எடுத்துப்பீங்க. நீங்கள் குறைந்த கலோரி எடுத்தீங்க பார்த்தீங்களா, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். திரும்ப அதே வெயிட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த டயட் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, அவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, வீட்டிலே தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். 10 நாளைக்கு ஒரு டைம், வீக்லி ஒன்ஸ் டைம் வெளியில் போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் கண்டினியூவாக ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு அவங்களும் அதேமாரி தான் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். டயர்டானதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 நாள் லீவ் எடுப்பாங்க. திரும்ப 2 நாள் ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஏதாவது சூழ்நிலை காரணமாக லீவ் போகிற மாதிரி வரும். கண்டினியூவாக அவங்களால ஜிம்முக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் எல்லாருமே ஸ்கிப் பண்ணுறாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலுமே கண்டினியூவாக பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்களும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களால் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் கையிலே உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் ஒரு பாக்கெட்லேயோ இல்லை ஒரு பாட்டில்லையோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஷேக்காக ரெடி பண்ணி ஈஸியாக உங்களால் குடிச்சிட முடியும். அதனால தான் ஈஸி மெத்தட் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சில பேர் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனையும் ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் ஷேக்கர் கப்பு விற்கிறாங்க, அதை வாங்கி வச்சுக்கிங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபார்முலாவும் ப்ரோட்டீன் ஷேக் மெட்டீரியல் எல்லாமே தண்ணி கலக்காமல் அதில் போட்டு வச்சுக்கிங்க. நீங்கள் எங்கே போனாலுமே அந்த ஷேக்கர் கப் எடுத்துகிட்டு போங்க. மதியம் ஷேக் எடுத்தாலும் சரி, நைட்டு ஷேக் எடுத்தாலும் சரி, அந்த ஷேக்கர் கப்பில் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இது ஈஸியாக நீங்கள் எங்கே வெளில போனாலும் கொண்டு போகலாம். 3 மாதம் இல்லை 5 மாதத்துக்குள்ளே உங்களால் ஐடியல் வெயிட் வர முடியும் அப்படின்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக வர முடியும். நீங்கள் வேறு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலுமே 6 மாதம் 1 வருஷம் வரையும் டைம் எடுக்கும். நீங்கள் அதுதான் ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்தாலுமே ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ண முடியும். பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகும், ஆனால் திரும்ப கெயின் ஆகிடும்ன்ற சந்தேகம். அடுத்தது இது எடுத்தால் சைடு எஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எந்த மாதிரியான நியூட்ரிஷன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா விட்டுடலாம். யாரும் உங்களை கம்பல் பண்ண போகிறது கிடையாது. ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ இல்லை வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேயில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.